புதுக்கோட்டை மாவட்டத்தில் செயல் பொறியாளர் அலுவலகம், தெற்கு வெள்ளாளர் வளநீரக கோட்டை அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் திடீர் சோதனையில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழ்நாடு அரசு நீர்வளத்துறை செயற்பொறியாளர் அலுவலகம் புதுக்கோட்டை மாநகராட்சி அலுவலகத்திற்கு எதிர்ப்புறம் அமைந்துள்ளது. இந்த அலுவலகத்தில் தெற்கு வெள்ளாறு வடிநில கோட்ட அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. இந்த அலுவலகத்தின் தலைமை பொறியாளராக சண்முகவேலு, உதவி பொறியாளராக ராஜரத்தினமும் செயல்பட்டு வருகின்றனர். 30க்கும் மேற்பட்ட அலுவலர்களும் இந்த அலுவலகத்தில் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் புதுக்கோட்டை மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறையின் டிஎஸ்பி ராதாகிருஷ்ணன் தலைமையில் 10க்கும் மேற்பட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் 2 வாகனத்தில் வருகை புரிந்து அலுவலகத்தில் தற்போது ரைட் நடத்தி வருகின்றனர். மேலும் இந்த ரைடின் போது கைப்பற்றப்படும் பணம் மற்றும் ஆவணங்களின் விவரங்களை ரைட் முடிந்த பிறகு செய்தியாளர்களுக்கு தெரிவிக்கப்படும் என லஞ்ச ஒழிப்புத்துறையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த அலுவலகத்தை சுற்றி 3க்கும் மேற்பட்ட அலுவலகங்கள் செயல்பட்டு வருவதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் தமிழ்நாடு முழுவதும் இதேபோன்ற ரைடுகளில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் ரைட் நடத்தி வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. கொஞ்சம்